அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் உள்ள முன்னணி நடிகர்களில் மிகவும் முக்கியமானவர் நடிகர் அஜித் அவர்கள். தனக்கென்று ஒரு மாபெரும் ரசிகர்கள் வட்டத்தை கொண்டவர் நடிகர் அஜித் அவர்கள். பொதுவாக ஒரு சினிமா நடிகரின் ரசிகர்கள் அந்த நடிகர் நடித்த திரைப்படம் எப்பொழுது வெளியாகும் என்று ஆவலோடு இருப்பார்கள். ஆனால் நடிகர் அஜித்தினுடைய ரசிகர்கள் அவர் நடிக்கப் போகும் திரைப்படத்தின் அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் என்று கவலையோடு இருக்கிறார்கள். தன்னுடைய பெயரில் அதிகாரப்பூர்வமாக இருந்த ரசிகர் மன்றங்கள் அனைத்தையும் கலைத்துவிட்டார். அல்டிமேட் ஸ்டார் என்ற பட்டத்தையும் விட்டுவிட்டார். இனிமேல் தன்னை தல என்று ரசிகர்கள் யாரும் அழைக்க கூடாது என்று நிபந்தனை விதித்துள்ளார். நடிகர் அஜித் அவர்கள் தன் ரசிகர்களை சந்தித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. தான் நடிக்கும் படத்திற்கான ப்ரமோஷனுக்கும் அஜித் அவர்கள் வருவது கிடையாது. தான் நடிக்கும் படங்களுக்கு ஆடியோ வெளியீட்டு விழாவையும் நடத்துவது கிடையாது. ஆனாலும் அஜித் அவர்களின் திரைப்படங்கள் வெளியாகும் போது அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள். அஜித் அவர்கள் அப்படி என்னதான் செய்தார்கள்? நடிகர் அஜித் அவர்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ் சினிமா நடிகர்களில் முக்கியமானவர்களின் பட்டியலில் இருப்பவர் நடிகர் அஜித் குமார். நடிகர் ரஜினியை அடுத்து தனது சொந்த முயற்சியில் வெற்றியும் தோல்விகளையும் ஒரு சேர பார்த்தவர் அஜித் அவர்கள். இன்றும் நடிகர் அஜித் எனது விருப்பத்திற்காக எனது ரசிகர்களை நான் பயன்படுத்த மாட்டேன் என தன்னுடைய நற்பணி மன்றங்களையெல்லாம் கலைத்துவிட்டு இன்றும் தான் உண்டு, தனக்கு பிடித்த சினிமா உண்டு என்று ஒதுங்கி வாழ்பவர் நடிகர் அஜித் அவர்கள் 1971ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி ஹைதராபாத்தில் சுப்பிரமணியம் மோகினி என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி என் வீடு என் கணவர் என்ற திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் ஒரு பாடலில் பள்ளி மாணவராக தலை காட்டியிருப்பார் அஜித் அவர்கள். இதுவே அவர் திரையில் தோன்றிய முதல் திரைப்படம். அதன் பின்பு 1993ஆம் ஆண்டு ஜூன் 4ஆம் தேதி அஜித் நாயகனாக நடித்த அமராவதி திரைப்படம் வெளியானது. இதற்கு முன்பே அஜித் அவர்கள் பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படத்தில் நாயகனாக நடிக்க ஒப்பந்தமானாலும் அந்த திரைப்படம் அமராவதி திரைப்படத்திற்கு பின்பே வெளியானது. அந்த படத்தை அடுத்து பாசமலர்கள், பவித்ரா, ராஜாவின் பார்வையிலே என பல படங்களில் நடித்தார். தான் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லையே என தவித்த அஜித் அவர்களுக்கு ஆசை என்ற படத்தின் மூலம் அந்த வெற்றியை கொடுத்தவர் இயக்குனர் வசந்த் அவர்கள் ஆவார். அந்த படத்தை தயாரித்தவர் இயக்குனர் மணிரத்னம். அஜித் அவர்கள் அடுத்தடுத்து பல படங்களில் நடித்தாலும் காதல் கோட்டை, காதல் மன்னன் போன்ற படங்களின் வெற்றியால் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக வலம் வர தொடங்கினார். 1998ஆம் ஆண்டு வெளிவந்த காதல் மன்னன் என்ற படத்திற்கு கிடைத்த பெரும் வரவேற்பை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தார். அமர்க்களம் படப்பிடிப்பில் ஏற்பட்ட காதலால் நடிகை சாலினி அவர்களை நடிகர் அஜித் அவர்கள் 2000ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 2008ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி நடிகர் அஜித் நடிகை சாலினி ஜோடிக்கு ஒரு மகள் பிறந்தார். தங்கள் முதல் குழந்தைக்கு அனோஸ்கா என்று பெயர் வைத்தனர். 2015ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி நடிகர் அஜித் நடிகை சாலினி ஜோடிக்கு ஒரு மகன் பிறந்தார். ஆத்விக் என்று அவருக்கு பெயர் சூட்டினார்கள். தனது பெயருக்கு முன்னால் எந்த பெயரையும் போட விரும்ப மாட்டார் அஜித். ஆனால் அமர்க்களம் படத்தில் அல்டிமேட் ஸ்டார் என்ற பட்டத்தை கொடுத்தார் இயக்குனர் சரண். அதன் பிறகு சரண் அவர்கள் இயக்கிய அசல் படத்தில் பட்டம் எதுவும் போட வேண்டாம் என அஜித்தே நீக்க சொல்லிவிட்டார். AR முருகதாஸ் இயக்கத்தில் வந்த வெற்றி படம் தீனா. அந்த படத்தில் தல இருக்கும்போது வாள் ஆடக்கூடாது, நீ ஆடு தல என்று வசனம் வரும். அன்று முதல் ரசிகர்களுக்கும் தல ஆனார் அஜித். அஜித் அவருடைய சினிமா வாழ்க்கையில் சர்ச்சைகளுக்கும் குறைவில்லை. நியூ, மிரட்டல், நான் கடவுள், ஏறுமுகம் என பல படங்கள் அஜித் அவர்கள் கமிட் ஆகிவிட்டு கருத்து வேறுபாடால் நடிக்க முடியாது என்று கூறிவிட்டார். 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி
அஜித்தின் 50வது திரைப்படமான மங்காத்தா வெளியானது. அஜித் முழுமையான எதிர்மறை குணாம்சங்கள் கொண்ட நாயகனாக நடித்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படத்தில் இருந்து அஜித் தன் அசலான கருப்பு வெள்ளை தலைமுடியுடன் நடிக்க தொடங்கினார். அஜித் அவர்கள் தீவிரமான சாய்பாபா பக்தராவார். கார், பைக் என எந்த பொருள் வாங்கினாலும் பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டுதான் பயன்படுத்துவார். சினிமாவில் நடிப்பதற்கு முன் வேலை பார்த்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தின் நிலவரங்களை இப்போதும் அடிக்கடி அப்டேட் செய்து கொள்கிறார். வீடு, அலுவலகம் என எங்கு தன் ரசிகர்களை சந்தித்தாலும் உங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று பாசமாக வலியுறுத்துவார். சாய்பாபாவுக்கு பிறகு அஜித்துக்கு பிடித்த தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி. சென்னையில் இருந்து இதுவரை 2 தடவை நடந்தே சென்று திருப்பதி சாமி தரிசனம் செய்துள்ளார். ரேஸ் போட்டிகளில் அஜித்துக்கு ரோல் மாடல் பிரபல ரேசர் அயர்டன் சென்னா. அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதிதான் அயர்டன் ஒரு கார் விபத்தில் இறந்தார். அதை நினைத்து தன் பிறந்த நாளன்று உருகி வருந்துவாராம் அஜித் அவர்கள். நடிகர் பிரபுதேவா திரைப்படங்கள் என்றால் அதில் நடனத்தை எதிர்பார்த்து செல்வார்கள். அதுபோல நடிகர் அஜித்தின் திரைப்படம் என்றாலே அதில் நிச்சயம் அவர் கார் அல்லது பைக் ஓட்டுவது போல காட்சிகள் இருக்குமென அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள். அவரும் அதை திரைப்படங்களில் விரும்பி செய்வார். பில்லா, ஆரம்பம், மங்காத்தா, என்னை அறிந்தால், விஸ்வாசம், வேகம், விடாமுயற்சி என இதுபோல் அவர் நடித்த படங்களின் பட்டியல் தொடர்கிறது. அதற்கு காரணம் நிஜ வாழ்வில் பைக் மற்றும் கார் ரேசிங்கில் நடிகர் அஜித் காட்டும் ஆர்வம். மேலும் அதில் விபத்துகளை சந்தித்த பிறகும் கூட தொடர்ந்து அதில் ஈடுபடுவது திரைப்படங்களை தாண்டி அவருக்கு மேலும் ஒரு அடையாளத்தை கொடுத்துள்ளது. இந்திய சினிமாவிற்காக அஜித் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசால் 2025ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருது அஜித் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் 3 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள், சிறந்த நடிகருக்கான 3 பிலிம்பேர் விருதுகள் மற்றும் 4 விஜய் விருதுகள் ஆகியவற்றை நடிகர் அஜித் குமார் அவர்கள் பெற்றுள்ளார். நடிகர் அஜித் அவர்கள் தனது அஜித் குமார் ரேசிங் அணி மூலம் சர்வதேச மோட்டார் ஸ்போர்ட்ஸ் போட்டிகளில் பல வெற்றிகளை பெற்றுள்ளார். ஸ்பிரிட் ஆப் தி ரேஸ் விருது துபாயில் நடைபெற்ற 24H கார் பந்தயத்தில் பங்கேற்ற போது அஜித் அவர்களுக்கு இந்த சிறப்பு விருது வழங்கப்பட்டது. ஜென்டில்மேன் டிரைவர் ஆப் தி இயர் 2025 இத்தாலியின் வெனிஸ் நகரில் பிலிப் சிரியல் மோட்டார் ஸ்போர்ட் குழுமத்தால் மோட்டார் பந்தயத்தில் அஜித் அவர்களின் சாதனைக்காக இந்த மதிப்பு மிக்க விருது வழங்கப்பட்டது. மேலும் அஜித் அவர்களின் கார் ரேசிங் அணி பெல்ஜியத்தில் நடந்த கிரவுட் ஸ்ட்ரைக் ஸ்பா GT3 சாம்பியன்ஷிப் போட்டியின் ப்ரோ AM பிரிவில் முதலிடத்தை பிடித்தது. மேலும் துபாய் மற்றும் பார்சிலோனாவில் நடைபெற்ற உலகளாவிய 24 மணி நேர எண்டூரன்ஸ் பந்தயங்களில் இவரது அணி 2 மற்றும் 3வது இடங்களை வென்றுள்ளது. கடைசியாக குட் பேட் அக்லி என்ற படத்தில் நடித்திருந்த அஜித் அவர்கள் அண்மை காலமாக சினிமாவுக்கு இடைவெளி விட்டுவிட்டு கார் ரேசிங்கில் கவனம் செலுத்தி வருகிறார். பிரான்சில் நடைபெற இருக்கும் கார் ரேசிங்கிற்காக அஜித் அவர்கள் தற்பொழுது தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. கடந்த மே 30ஆம் தேதி அஜித் அவர்களின் தாயார் மோகினி அவர்கள் சென்னையில் அவருடைய வீட்டில் காலமானார். அப்போது உடனே துபாயில் இருந்து கிளம்பி வந்த அஜித் அவர்கள் தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்து முடித்தார். இந்த நிலையில் அஜித் அவர்கள் சமீபத்திய பேட்டியில் தனது கார் பந்தய திட்டம் குறித்து பேசியுள்ளார். அதில் எனது ரெடான்ட் அணி மிக சிறந்த குழுவாக செயல்பட்டு வருகிறோம். இவர்களுடன் இருப்பது எனது 2வது குடும்பத்துடன் இருப்பது போன்ற உணர்வை தருகிறது. கடந்த 3 வருடங்களாக துபாயை மையமாக கொண்டு நான் வசித்து வருகிறேன். எனது குடும்பத்தினர்கள் இந்தியாவில் உள்ளார்கள். கார் பந்தயங்களில் தொடர்ந்து பங்கேற்க வேண்டிய கடமைகள் இருப்பதால் தற்போதைய பந்தய காலங்களில் ஐரோப்பாவில் அதிக நேரத்தை செலவிட்டு வருகிறேன். அடுத்த ஆண்டு ஏசியன் லே மான்ஸ் மற்றும் ELMS ஆகிய தொடர்களில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளோம். என்னால் எவ்வளவு காலம் கார் பந்தயத்தில் ஈடுபட முடியுமோ அவ்வளவு காலம் நான் கார் பந்தயங்களில் ஈடுபடுவேன். ஒவ்வொரு ஆண்டும் கார் பந்தயங்களில் நான் பங்கேற்க விரும்புகிறேன் என்று அஜித் அவர்கள் கூறியுள்ளார். தன்னை போல வேறு எந்த ஒரு நடிகரும் தமிழ் சினிமாவில் தோல்வி படங்களை கொடுத்திருக்க மாட்டார்.
வேறு ஒரு நடிகராக இருந்திருந்தால் தமிழ் சினிமாவில் இருந்தே காணாமல் போயிருப்பார். இவ்வாறு நடிகர் அஜித் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் மீண்டும் எழுந்து வருபவர் நடிகர் அஜித் அவர்கள். சினிமா என்னுடைய தொழில். என்னோட தொழில பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க அம்மா அப்பாவை பாருங்க என்று சொன்ன ஒரே நடிகர் அஜித் அவர்கள் மட்டுமே. ஒரு படத்துக்கு 100 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் கார் ரேஸ் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் என்ன? தன்னுடைய மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர் நடிகர் அஜித் அவர்கள். அதனாலேயே அவர் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதில்லை. என்னுடைய தேவைக்காக ரசிகர்களை என்றுமே நான் பயன்படுத்த மாட்டேன் என்று கூறியவர் நடிகர் அஜித் அவர்கள். பணத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒரு போலி வாழ்க்கையை வாழாமல் தன் மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் நடிகர் அஜித் அவர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.